ஃபிக்ஸீஸ். இன்னைக்கு நம்ம ஒரு பர்த்டே ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபிக்ஸீஸில் கௌரிக்கு இன்னைக்கு பர்த்டே. அண்ட் கௌரி மெனி 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 ஹாப்பி பர்த்டே என்னோட சார்பாகவும் நம்ம சேனலில் இருக்கிற மற்ற ஃபிக்ஸீஸ் சார்பாகவும் இன்னைக்கு ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க. பிடிஎஸ் சார்பாகவும் உங்களுக்கு வந்து மெனி 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 ஹாப்பி பர்த்டே. அண்ட் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து ஸ்டோரி சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க, கேட்டிருந்தீங்க, லைக் ஸ்டோரியே வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் வந்து அதை ஒரு ஒன் ஷாட்டாக கொண்டு போகாமல் ஒரு எஃப்எஃப்பாக கொண்டு போகலாம் அப்படின்ட்டு தான் வந்து நான் முடிவெடுத்திருக்கேன். ஸோ வந்து இந்த எஃப்எஃப் வந்து நம்ம கௌரிக்கு தான். அண்ட் வந்து ஜாலியாக இன்றைக்கி என்ஜாய் பண்ணுங்க கௌரி, ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அகெயின் வந்து ஹாப்பி பர்த்டே கௌரி. அண்ட் வந்து நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க எப்படி இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவாடா ஃபிக்ஸிஸ்? ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எடுத்ததுமே ஸோ இந்த வந்து ஸ்டோரியை கௌரி தான் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி அவங்க பர்த்டே அப்படின்றதுனால நம்ம ஹீரோயினியாக கௌரியவே நம்ம வச்சுக்கலாம். கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் நம்ம கௌரி தான் 12th படிச்சிட்ருக்காங்க. இப்போ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அதாவது 12th கிளாஸ் இப்போ தான் ஸ்டார்டிங்கு, கொஞ்சம் ஒரு ஒரு 1 வீக் லீவுன்றதுனால வீட்டில் தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது வெளியில் வந்து நிற்கிறாங்க. நல்லா ஜாலியாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு, லைக் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அந்த ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம கௌரி விளையாடிட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்து க்ராஸ் ஆகி போகிறான். அந்த பையனை பார்க்குறதுக்கு அவ்வளோ கோர்ஜஸாக அழகாக இருக்குது. அஃப்கோர்ஸ் அது வேறு யாருமே இல்லை, அது நம்ம ஹீரோ டயாங்கு தான். அவரு தான் வந்து லைக் போகிறாரு. ஒயனுக்கு அப்படியே பார்த்ததுமே வந்து லைக் சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக ப்ரிட்டியாக க்யூட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து ஒயனு அதாவது நம்ம கௌரி சைட் அடிக்கிறத நம்ம டயாங்கும் பார்த்துருந்துருப்பாரு. அவரும் பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. அவர் அப்படியே அந்த ஸ்மைல் பண்ணதுமே அப்படியே நம்ம கௌரிக்கு அப்படியே ஹார்ட்டாக படப்பட படப்படன்னு நடிக்குது. அவங்களும் அப்படியே வந்து ஷையாக வந்து டயாங்கை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. அங்கே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்களாம் உடனே வந்து லைக் டீஸ் பண்ணுறது, கலாய்க்கிறது அந்த மாதிரியெல்லாம் போய்கிட்டு இருக்கு. அண்ட் அதே மாதிரி டெய்லியுமே வந்து லைக் டயாங்க பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயன் வந்து சைட் அடிக்கிறதுக்காக அவங்க வந்து அப்பப்போ வந்து நம்ம கௌரியை தேட்டி பார்ப்பாங்க. டயாங்கும் அதே மாதிரியே வந்து அவர் கௌரியை பார்க்கறதுக்காகவே வந்து காரில் போகிறது இல்லை பைக்கில் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அப்படியே நம்ம கௌரியை பார்த்து சைட் அடிக்கிறது, விங்க் பண்ணுறது அப்படின்னு தான் போய்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு நாள் வந்து நைட் டைமில் கௌரி வந்து வெளியில் தான் உக்காந்துட்ருக்காங்க. ஸோ ஸ்கூலும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்க ஒர்க்ஸ் எல்லாமே லைக் படிக்கிறது, எழுதுறது இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக வெளியில் வந்து உட்காடுறாங்க. அப்போ தான் நம்ம டயாங் வந்து காரில் வந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் போகும்போது மட்டும், கௌரி வீட்டுக்கு பக்கத்தில் போகும்போது மட்டும் அப்படியே அந்த கார் ஸ்லோவாக போகுது. அப்படியே டேங் விண்டோவை கீழே இறக்கி விட்டு கௌரியை பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே ஒரு ஃப்ளையிங் கிஸ் கொடுக்குறாரு. அங்கிருந்து உட்காந்துட்டு இருந்த கௌரிக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. அப்படியே ஒயிட் ஐஸில் பார்க்குறாங்க. டேங் அப்படியே ஸ்மர்க் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து போயிடுறாரு. ஐயோ என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி முற்றும் பார்த்தா யாருமே இல்லை. நல்ல வேலை, யாருமே இல்லை. என் அப்பா அம்மா தம்பி சொல்லிட்டு யாருமே இல்லை. யாராவது பார்த்துருந்தா என்ன ஆகியிருக்கும், என் சோழி முடிஞ்சிருக்குமே. ஐயோ இந்த பையன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்து புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே சண்டே. தேவன் என்ன பண்ணுறாரு, லைக் அந்த ஒரு கடையில் அவங்க லைக் கௌரியோட வீட்டு பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குமோ. ஸோ அந்த கடையில் தான் வேணுன்ட்டே வந்து அவர் உட்காருவார். ஸோ கௌரியை பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி கௌரி வந்து என்னாகுன்னா அவங்க வந்து ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அவங்க தம்பி கூட போய் 2 பேருமே வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் பார்க்குறாங்க கௌரி டயாங்க. கௌரி என்ன பண்ணுறாங்க, டே தம்பி நீ வீட்டுக்கு போடா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சி வச்சுட்டு இப்போ நம்ம டயாங்கிட்ட தான் கௌரி வராங்க. வந்து கோமாக நடந்து வராங்க. டயாங்கும் பார்க்குறாரு. கௌரியும் வந்து டயாங்கிட்ட போய், ஏய் யார் நீ,
எதுக்கு நேற்று அந்த மாதிரி பண்ண, எதுக்கு அந்த மாதிரி பண்ண, ஏன் பண்ண அப்படின்னு வந்து கொஸ்டினாக கேட்டுட்ருக்காங்க. இரு இரு இரு, எதுக்கு இவ்வளோ கொஸ்டினாக கேட்குற? ஆ, ஏன் நான் என்ன பண்ண உனக்கு தெரியாதா அப்படின்னு நம்மகிட்ட ஏன் கேட்குறாரு. ஏன் எதுக்கு பண்ண நீ? ஏன் அப்படி பண்ண? யாராவது பார்த்துருந்தா என்ன ஆகியிருக்கும்? அவ்வளோதான், என் வீட்டில் என்ன சொல்லி முடிச்சிருப்பாங்க. அதான் யாரும் பார்க்கலல்ல, அப்புறம் என்ன? முதல்ல நீ எதுக்கு அந்த மாதிரி பண்ண அப்படின்னு கௌரி கேட்குறாங்க. வேற என்ன, எனக்கு பிடிச்ச பொண்ணுக்கிட்ட நான் ஃப்ளையிங் கிஸ் கொடுக்குறேன். எது, உனக்கு பிடிச்ச பொண்ணா? ஆமாம், எனக்கு பிடிச்ச பொண்ணு தான், நீ தான், உன்னை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு டைம் சொல்கிறாரு. ஐயோ கௌரிக்கா, அவ்வளோதான், செம்ம ஷாக்கு. என்ன சொல்கிற நீ? உண்மை எதை சொல்கிறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், எவ்வளோ நாளானாலும் சரி, எவ்வளோ வருஷமானாலும் சரி, உன்னை விட்டு நான் போக மாட்டேன், உன் கூடவே தான், உன்னை லவ் பண்ணிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு டயாங் சொல்கிறாரு. இதை பாரு, தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்காத, நம்ம வேணால் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், எனக்கு இந்த மாதிரி லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது, நம்ம வேணால் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு கௌரி சொல்கிறாங்க. என்னால் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் இருக்க முடியாது, நான் உன்னை லவ் பண்ணுறேன், அவ்வளோதான் அப்படின்னு வந்து கௌரி கிட்ட நம்ம டேங் சொல்கிறாங்க. கௌரியா எதுவுமே பேசாமல் அங்கேருந்து வந்து போயிடுறாங்க. போய் அவங்க ரூமில் உட்காந்து அவங்களுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி பயமாக இருக்குது, லைக் டென்ஷனாகவும் இருக்குது, என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு. போச்சு போச்சு போச்சு, எல்லாம் என்னால் தான். நான் அவனை பார்த்து சிரிக்காமல் சைட் அடிக்காமல் இருந்திருந்தா அவன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான்ல. ஐயோ, ஃப்ளையிங் கிஸ் வேற கொடுத்தானே, அதை நினைக்கும் போது ஒரு மாதிரியா ஆகுதே. ஐயோ போச்சு போச்சு, எல்லாம் என்னால் தான். என்ன சொல்லணும், அவனை பார்க்காமலே இருந்திருக்கணும், அப்படி பார்க்காம இருந்திருந்தா இந்த மாதிரி இவனை ப்ரப்போஸ்லாம் பண்ணியிருக்க மாட்டேன், எல்லாம் என்ன தான் சொல்லணும் அப்படின்னு அவங்க புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே ஃபியூ டேஸ் போகுது. பட் ஆனால் வந்து நம்ம கௌரி டயாங்கை கண்டுக்கவே இல்லை. டயாங் என்னதான் வந்து அவர் எவ்வளோதான் வந்து கௌரியை பார்த்தாலும் சரி, கௌரியை வந்து கண்டுக்கிறதே இல்லை. கௌரியை வந்து லைக் டயாங்கை பார்க்கறது இல்லை. டயாங் பேச வந்தாலும் வந்து அவங்க வேகமாக அங்கேருந்து வந்து போயிடுறாங்க. இப்படியே தான் ஒரு லைக் கொஞ்சம் டேஸுமே போகுது. ஒயங்கா சாரியா டயாங்கா செம்ம காண்டாகுது, எதுக்கு இவ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா, அது வேணுன்ட்டு தானே பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுது, ஒரு நாள் வந்து லைக் கௌரி வந்து ஸ்கூல்லேருந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அங்கே யாருமே இல்லை. டயாங்கோ வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராது. என்ன இது, யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. என்னது, யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்குது, பட் ஆனால் திரும்பி பார்த்தா யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அகெயின் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்படியே அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு லைக் சந்து மாதிரி வருது. அந்த சந்துக்குள்ளேருந்து ஒரு கை கௌரியை பிடிச்சி உள்ளார இழுக்குது. அவங்களுக்கா பயமாயிருச்சு, கத்துறாங்க. உடனே டேங்க என்ன பண்ணுறாரு, ஒரு வாயை பொத்துட்டு கத்துவதை நான் தான். அப்போ தான் வந்து கௌரிக்கு ரிலாக்ஸாக இருக்குது. பட் ஆனாலும் சடனாக வந்து லைக் என்ன சொல்கிறது, ஒரு பயமாக வந்து டேங்கை தள்ளி விட்டுறாரு. எதுக்கிட்ட இந்த மாதிரி பண்ண, எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா, ஏன்டி என்ன அவாய்ட் பண்ணுற, பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே கண்டுக்காமல் போகிற, பேச வந்தாலும் பேசவே மாட்டேன்ற, என்ன நினச்சிட்டு இருக்க நீ, முதல்ல தள்ளு, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌரி தள்ளிட்டு இருக்காங்க. முடியாதுடி, எனக்கு பதிலை சொல்லிட்டு போ, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, நான் என்ன வேணுன்ட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்க, அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, இதை பாருங்க, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க, தள்ளுங்க. யார், நான் பிரச்சனை பண்ணுறேன்னா? ஒழுங்கா என்னை லவ் பண்ணுறேன்னு ஒத்துக்கோ, சும்மா வந்து இந்த அவாய்ட் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காது, எனக்கு செம்ம காண்டாகுது. என்னைக்கு நான் உங்ககிட்ட இருந்து ப்ரப்போஸ் பண்ணோம் அன்னைக்கு அடுத்த நாள்லேருந்து பார்க்காத மாதிரி போகிற, பேச வந்தாலும் அப்படியே ஓடி போயிடுற, என்னமோ வந்து உன்னை கடிச்சு முழுங்க வர மாதிரி, இதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு டேங் கோவமாக கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதை பாருங்க, நீங்கள் ரொம்ப தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் அப்போவே சொல்லிட்டேன் எனக்கு இந்த லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேணா ஃப்ரெண்ட்ஸாக மட்டும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறல்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏய், லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட எப்படி ஃப்ரெண்டாக இருக்க முடியும், அதெல்லாம் என்னால் இருக்கவே முடியாது, எனக்கு தெரியும், உனக்கும் வந்து என்னை பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்காக வந்து நீயும் லவ் பண்ணுறன்ட்டு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டைம் கோவமாக பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படியே எனக்கு லைக் கௌரிக்கா ரொம்ப டியர்ஸாக அப்படியே கண்ணில் தண்ணி தேங்கி நிற்கிது. டேங் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணதும் டேங் அதை பார்க்குறாரு. ஐயோ, சி, போய்த்தலை போ, அழ ஆகணும், அழுறது, போய்த்தலை அப்படின்னு சொல்லிட்டு டேங்கும் நகர்ந்துடுறாரு. கௌரியும் ஓடி போயிடுறாங்க, அழுதுகிட்டே ஓடி போயிடுறாங்க.
கொஞ்ச தூரம் ஓடுனதுக்கு அப்புறமா வந்து கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஸோ வீடு பக்கத்தில் வந்துச்சு. ஸோ யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் ரூமுக்குள்ளே உட்காந்து அப்படியே அலறாங்க. போச்சு போச்சு, அவ்வளோதான், அவன் இனிமே என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப புலம்பெல்லாம் தள்ளிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே வந்து சரி அதே மாதிரி அந்த கடைக்கிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு நம்ம டேங்கு. பட் ஆனால் கௌரியா என்ன பண்ணுவார், நம்ம நடந்து போனால் தானே அவன் வருவான், நம்ம அப்பா கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌரி என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்பா கூட போவாங்க. டேங்க பக்கத்து மாதிரியே தான் போவாங்க. டேங்கா செம்ம காண்டாகுது, அப்படியே ரொம்ப கோபமாக வருது. இவ்வளோ வச்சுட்டு என்னதான் பண்ணுறது, வேணுன்ட்டே தான் பண்ணுறோம், நடந்து வந்தால் வந்து மாட்டிப்போன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட போறியாடி, எருடி மாட்டுவில் அப்போ வச்சு செய்கிறோன்னே அப்படின்ட்டு நம்ம டயாங்கு. அண்ட் அப்படியே டெய்லியும் அவங்க அப்பா கூட தான் போகிறது. ரிட்டர்ன் வரும்போது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேறு ரூட் வழியாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துடுறாங்க. டேங்கு செம்ம காண்டாகுது, ரொம்ப கோபமாகவும் வருது. ஏன்னா வந்து கௌரி இந்த மாதிரி பண்ணுறது. அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் இப்படியே தான் ரொம்ப டேஸும் போகுது. அண்ட் ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம டேங் வந்து இதெல்லாம் சரிப்பட்டு வர்றது முதல்ல அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கரெக்ட் பண்ணாதான் அவளை வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங் என்ன பண்ணுறாரு, லைக் கேஷுவலாக போகிற மாதிரி தான் நம்ம கௌரியோட அம்மா கிட்ட லைக் பேச்சு கொடுக்குறாங்க. அப்போ தான் வந்து லைக் ஸ்கூல்லேருந்து நம்ம கௌரியும் வந்திருப்பாங்க. என்ன இது, அம்மா யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியே வருவாங்க. அம்மா யார்கிட்டம்மா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு சொல்லி அவரோட லைக் கௌரியோட வாய்ஸ் கேட்டதுக்கு வந்து டயாங் திரும்பி பார்க்குறாரு. கௌரியோட அம்மாவும் வந்து இதுவா நம்ம ஏரியாவுக்கு புதுசாக வந்திருக்க பையன், அவன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒயன் நம்ம கௌரிக்கா அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ போச்சு போச்சு, அம்மா கிட்ட எல்லாம் உளறி இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே இதாகிடுச்சு. என்ன இது இப்படி வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அப்போ தான் டேங்கு என்னாச்சு ஆண்டி, உங்கள் பொண்ணு ஏன் இப்படி பயந்துட்டு ஓடுறாங்க, அவள் கிடக்குறா, அவள் லூஸ், அவள் எப்போ அப்படிதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌரியோட அம்மா ஓகே ஆண்டி, உங்கள் பொண்ணு பேர் என்ன, 12th தான் படிக்கிறா, அவள் பேர் கௌரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க நம்ம கௌரி. பாரு அம்மாக்கு எவ்வளோ திமிரு, என்ன பார்த்து இப்படி சொல்லுது பாரு. ஐயோ நல்ல வேளை அவன் எதுவுமே சொல்லலைன்னு தான் நினைக்கிறேன். அம்மா கிட்ட பேசும்போது பார்த்தா அப்படின்ட்டு வந்து அவங்களும் வந்து உள்ளார போய் ட்ரெஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு எப்போவுமே டிஷர்ட்டு பேண்ட்டுன்னு போட்டு அவங்க வெளில வராங்க. அம்மா முன்னாடி என்ன வேணும், பசிக்குதுமா, ஸ்நாக்ஸ் எதாவது வேணுமா, வேணுமா, அதுதான் வீட்டில் இருக்குல்ல, எடுத்துக்கோ, போய் சாப்பிடு அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரிம்மா நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், அதான் பசிக்குதுன்னு சொன்னால போயேன், அதான் அப்புறமா சாப்பிட்றேன்னு சொன்னால்றாம்மா. யாரும்மா இந்த பையன் புதுசாக இருக்கு, இவன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ டயாங் தான், என்னோட பேர் வந்து டயாங் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஓ டயாங்கா, பேர் நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு வந்து நம்ம கௌரி மைண்டுக்குள்ளரே நினச்சிக்கிறாங்க. இருடி தனியா நீ மாட்டுவல, அப்போ உன்னை வச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு டேங் மைண்டுக்குள்ளரே யோசிக்கிறாரு. இவன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பக்கத்துலேயே தான் வந்து கௌரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. லைக் அப்படியே கொஞ்சம் டேங்கும் வந்து கௌரியோட அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து கௌரி அதை எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அப்போ தான் ரிலாக்ஸேஷனாக இருக்குது. டேங் வந்து எதுவுமே வந்து நம்ம அவங்க அம்மா கிட்ட சொல்லலை அப்படின்ட்டு அவங்களுக்கு அப்போ தான் ரொம்பவே வந்து ரிலாக்ஸேஷனாக இருக்குது. அண்ட் இப்படியே தான் ஃபியூ டேஸும் போகுது. டேங் அப்பப்போ வந்து நம்ம கௌரி வீட்டுக்கு வரது, அவங்க அப்பா கிட்ட, அவங்க அம்மா கிட்ட, தம்பிக்கிட்ட எல்லார்கிட்டையும் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக வந்து நம்ம டேங் கொண்டு போயிட்டுருக்காரு. பட் என்னதான் இருந்தாலும் கௌரியா நம்ம டேங் இருக்கும்போது அந்த இடத்துக்கு வர்றதே கிடையாது. அவங்க டிஸ்டன்ஸாகவே தான் இருப்பாங்க. டேங் இருக்கான்னு தெரிஞ்சால் அவங்க ரூம்லேயே தான் இருப்பாங்க, ரூமை விட்டு வெளியிலேயே வரமாட்டாங்க. டேங்க்கா செம்மையாக காண்டாகுது, இப்போ எதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, வேணுன்ட்டே தான் பண்ணுறா, இருடி யாருமே இல்லாத அன்னைக்கு நீ என்கிட்ட மாட்டுவல, அப்போ வச்சுக்கிற உன்னைய அப்படின்ட்டு அவர் அந்த ஒரு டைமுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அண்ட் அதே மாதிரியே வந்து ஒரு நாள் வந்து லைக் சரி எப்பவும் போல கேஷுவலாக தான் வந்து நம்ம டயாங் வந்து கௌரியோட வீட்டுக்கு வந்து வராரு. ஸோ வந்து அவன் தம்பி கூட ஜாலியாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாரு. வந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை. என்ன இது,
இவ்வளோ நேரமா பெல் அடிச்சுட்டே இருக்கேன், யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லைக் அகைன் வந்து பெல் அடிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்து நம்ம கௌரி தான் டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. யாரா அது பெல் அடிச்சுட்டே இருக்கிறது? அப்போ அந்த டைமில் என்ன பண்ணால் நான் லைக் கௌரி வந்து க்ராப் டாப்பும் ஷார்ட்ஸும் தான் போட்டிருப்பாங்க. சரி வீட்டில் அப்பா இல்லை அம்மா தான் வந்திருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டோரை போய் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா டேங் நின்றுட்டு இருக்காரு. டேங்கை பார்த்ததுமே கௌரிக்கு செம்ம ஷாக்கு. அண்ட் கௌரியை பார்த்ததுமே டேங்க்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா அவங்க க்ராப் டாப்பு ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே டேங்கோட ஐஸா அப்படியே கௌரியோட அந்த பாடியை தான் ஸ்கேன் பண்ணுது. அவருக்கு அப்படியே கல் பண்ணிட்டு பார்க்குறாரு. ஐயோ இவனா அப்படின்ற மாதிரி ஒரு கதவை வந்து கௌரி க்ளோஸ் பண்ண போகிறாங்க. டேங் என்ன பண்ணுறாரு, காலை வச்சு தடுத்து கதவு திறந்துட்டு உள்ளார வந்து கதவு மூடிடுறாரு. கௌரிக்கா அப்படியே ரொம்ப படபட படபடன்னு அடிச்சுக்குது. ஏய் எதுக்கு நீ உள்ளார வந்த? வெளியே போ, வீட்டில் யாருமே இல்லை, வெளியே போ. முடியாதுடி, என்னடி பண்ணுவ? எவ்வளோ நாள் வந்து என்னை அவாய்ட் பண்ண, இன்னைக்கு நீ எப்படி என்னை அவாய்ட் பண்ணுறன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் அப்படியே கௌரி கிட்ட தான் வராங்க. கௌரிக்கா அப்படியே செம்மையாக வந்து ரொம்ப ஒரு மாதிரி பயமாக படபடப்பாக இருக்கு. அவங்க வந்து இதை பாரு, தேவையில்லாத வேலையில எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காது, ஒழுங்கா வெளியே போ. வெளியே போகிறதுக்காடி நான் உள்ளார வந்தேன். எத்தனை நாள் திரும்ப இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், இன்னைக்கு நீ மாட்டிருக்கல, உன்னை விடுவன் நீ நினைக்கிறியா அப்படின்ட்டு சொல்லிட்டு டேங் இன்னமும் பக்கத்தில் வராங்க. கௌரிக்கா ஐயோ ரொம்ப பயமாகுது. அவங்க ஓடுறாங்க. அவங்க ரூமுக்கு தான் எப்படியாவது ஓடிட்டு உள்ளார போய் கதவை லாக் பண்ணிக்கிட்டு ஓடுறாங்க. டயாங்கும் வந்து பின்னாடி ஓடிட்டே வர்றாரு. அவங்க என்னதான் கௌரி வந்து ஓடினாலும் டயாங்கு ஃபாஸ்ட்டாக வந்து லைக் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து லைக் கௌரியை வந்து பிடிச்சிடுறாரு. அவங்க அவங்க வெஸ்ட்டை பிடிச்சி தான் வந்து பக்கத்துலேயே இழுக்கிறாங்க. மாட்டினியா? இப்போ எப்படி நீ எஸ்கேப் ஆகுறேன்னு பார்க்குறேன்டி. இதை பாரு, ஒழுங்கா என்னை விடு, விட்டுறா. என் அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், உன்னை சும்மாவே விட மாட்டாரு. தெரிஞ்சாதானே? தெரியும் போது பார்த்துக்கலாம்டி. எவ்வளோ நாள் என்னை இக்னோர் பண்ண, பெஸ்ஸ வந்து அப்படியே வந்து போகிறது. வீட்டுக்கு வந்தாலும் நான் இருக்கேன்னு தெரிஞ்சுமே வந்து நீ ரூம்லேயே தானே உட்காந்துட்டு இருந்த. எனக்கு எவ்வளோ கடுப்பாச்சு தெரியுமா, எவ்வளோ காண்டாகுது தெரியுமா அப்படின்னு டயாங்க. அண்ட் இதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அண்ட் கௌரி சில சேஞ்சஸ் வந்து நான் ஸ்டோரியில் பண்ணியிருக்கேன். ஹோப் உனக்கு ஓகேவா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கடா ஃபிக்ஸிஸ். அண்ட் வந்து ஹாட்டான சீன்ஸ் எல்லாமே வந்து டெலகிராமில் தான் வரும். ஸோ டெலகிராமையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். லைக் என்னோட இன்ஸ்டா ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம பார்க்கலாம்டா ஃபிக்ஸிஸ். ஓகேவா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப், கமெண்ட், லைக் இது எல்லாமே பண்ணிவிடுங்க. எல்லாத்துக்கும் ஒரு நிமிஷம் தான் ஆகும். ஓகேவாடா ஃபிக்ஸிஸ்? மறக்காமல் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம வந்து இதோட நெக்ஸ்ட் பார்ட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் டயாங் என்ன பண்ணுறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவாடா ஃபிக்ஸிஸ்? அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே கௌரி. என்னோட சார்பாகவும் பிடிஎஸ் சார்பாகவும் பிடிஎஸ்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸ் சார்பாகவும் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே கௌரி. ஓகேவா? திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நான் வந்து என்னடா திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. லைக் வந்து என்ன சொல்கிறது, நம்ம ஃபிக்ஸிஸ் ஓகேவா, லைக் ரொம்ப க்ளோஸான ஃபிக்ஸிக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ வந்து அதனால தான் நான் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ கௌரி, உனக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உன்னோட ஸ்டோரிஸில் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அது உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட் பண்ணு. ஓகேவா? உன்னோட கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ மறக்காமல் வந்து நீ கமெண்ட் பண்ணிவிடு. உன்னோட கமெண்ட்டுக்காக வெயிட்டிங். ஓகேடா ஃபிக்ஸிஸ்? நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய் பாய்.